என்னம்மா இது? பால் பொங்கிட்டு இருக்கு. ஐயோ மா இந்தாங்க, ரத்னாக்கா பேசுது. குடு. ஹலோ அத்தை, எசக்கே காணும் அத்தை. என்னடி? எப்ப போனா எங்க போனா எதுவுமே தெரியல அத்தை. அங்க ஏதாச்சும் வந்தாலாம்? ஆத்தி, என்னடி இது? எசக்கிய காணுமா? இங்க நம்ம வரலையடி. ஐயோ, ஏய், புள்ளைய பத்திரமா பாத்துக்க மாட்டேறாடி. எப்ப போனான்னு கூட தெரியலன்னு சொல்லுதியே. அண்ணன் அப்பாவும் தேட போயிருக்காங்க அத்தை. நீ பார்த்த உடனே தகவல் சொல்லு, நான் வச்சிடுறேன். ஐயோ எசக்கி, என் சாமி வேணாண்டி. எங்க போனாலும் வந்துருடி. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை எங்கன்னு போய் தேடுவேன். அம்மா, எப்பமா எசக்கி காணாம போனா? அவங்களுக்கே தெரியல. வீட்டுல இல்லன்னு மட்டும் நான் சொல்லுதா. உள்ள மனசுல எம்பிட்ட வலிய அனுபவிக்கிறாளோ தெரியலையே. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா என்னல செய்ய? என் மதனி என்னைக்காவது வந்து எங்கிட்ட என் புள்ளன்னு கேட்டா நான் என்னல பதில் சொல்லுவேன்? ஐயோ ஆண்டவா. ஐயோ அம்மா. முருகா, செந்தூரா, எதுக்கு ஏன் எம்பிட்ட சோதனை? மா இல்லம்மா, எசக்கி சாவல. நான் சாவ விட மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரமா. நானே தேடி கண்டுபிடிக்கிறேமா. இல்லை இருல, நானும் வரல. சோபலா, கிளை, சோபலா, கிளை, நில்லல. ஐயோ எசக்கி, இப்ப நான் உன்னை எங்கிட்டயே போய் தேடுவேன். ஐயோ. எசக்கி, எசக்கி. எசக்கி, என்னத்தாச்சு? எசக்கியம்மா. ஐயோ ரமேஷ் அண்ணன், எதையும் காட்டிக்கூடாது. எசக்கி, அண்ணன், என்னத்தா இது? புது பொண்ணு தனியா இங்கிட்டு போற? அது காலையில வீட்ல பூஜைன்னு. ஈசன் கோவில் இங்கிட்டு தானே, அதான் அந்த நந்தவனத்துல போய் பூ பறிச்சுட்டு வரலான்னு போகுது. ஏதா 10 ரூபா பூக்கடையில் கொடுத்தா பூக்காரங்க கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. அதை விட்டுட்டு இம்பிட்டு தூரம் ஒத்தையில வரைய? இல்லைண்ணே, எனக்கு ஈசன் கோவில் செவர்லி போட்டு பூசை பண்ணாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். பார்த்துதா, முனி கிணத்து பக்கம் போயிடாத, முனி நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிண்ணே, நான் கிளம்புதேன். சரிதா. இந்த புள்ள சொல்றது பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. சண்முகம் அவன் தங்கச்சியை ஒத்தையில விட மாட்டானே. முதல்ல சண்முகத்துக்கு போனை போட்டு சொல்லுவோம். சரி, ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணா 28 நாள்ல பிடிங்கி விட்டுறானே. இப்போ என்ன செய்யலாம்? நேர்லயே போய் சண்முகத்தில் சொல்ல வேண்டியதுதான்.
நீ எங்கேயாவது பாத்தியாத்தா? கிடைச்சிட்டாளா? இன்னும் இல்ல மாமா. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டா, எங்கேயுமே காணும். மாமா ஏன் மாமா அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணு கவலைப்படாதீங்க, எசக்கி எங்கேயும் போயிருக்க மாட்டான். வாங்க சேர்ந்து தேடி பார்க்கலாம். உனக்கு தான் தெரியுமில்லத்தா, ஏற்கனவே தூக்கு மாட்ட போனவத்தா வீட்டுல. மாமா அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது மாமா. வாங்க போலாம் வாங்க. எசக்கி ஏம்ல எசக்கி 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 ஏம்ல எசக்கி எசக்கி என்ன பழி வாங்குதியா? அடிமை மாதிரி கடந்தானே, இப்ப அவனுக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டானே, இப்ப அவனை எப்படி வழி கொண்டு வதுன்னு பாக்குதியா? உன்னைய மாதிரி தான் ஒருத்தன் என்னைய வழி கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். என் மாம சவுந்தர பாண்டியன், அவனே கதின்னு ஆயுசு பூரா அவனுக்கு அடிமையா கிடந்தனே. அப்புறமா தானே முடிச்சுக்கிட்டேன். இப்ப அவன் எனக்கு சித்து வேலை காட்டுறான், அதே மாதிரி நீ எனக்கு சித்து வேலை காட்டுதியோ? உனக்கு யார் மேல கோபம்? ஆற பழி வாங்கினா என்னதானே? என்னைய செய்ய வேண்டியதானே? அதை விட்டு என் கூட இருக்கிறவங்களை எதுக்கு செய்த? அந்த கவிதா புள்ளைய கூட்டிட்டு போயிட்ட, இப்ப எசக்கிய கூட்டிட்டு போக பாக்குதியா? ஓ ஒன்னு சொல்லுதேன், என் எசக்கிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, சாமின்னு கூட பார்க்க மாட்டேன், தலையோட கொண்டு போய் அப்படியே கடல்ல வீசி போடுவேன். ஜாக்கிரத. என் எசக்கி ஒழுங்கா வீட்டுக்கு வரணும், அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் இந்த சமூக மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரத. எனக்கு வேற வழி தெரியல. அண்ணன் கொலைகாரன் ஆகக்கூடாது, எங்க அக்காவும் நல்லபடியா வாழணும். அப்ப நான் செத்து தானே ஆகணும். எங்கிட்ட நாள் நான் யாருக்காக வாழ்ந்தேன்? என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி, இவங்களுக்காக தானே. நான் யாருக்காக சாவுத? என் அண்ணன், அக்கா, தங்கச்சி இவங்களுக்காக தானே.
ஆள் அவரை இல்லாத நேரத்துல இங்க வயசு பிள்ளைங்க வந்தா முனி அடிச்சிடும்னு சொல்லுவாங்க. நீ என்ன அம்புட்டு கெட்டவனா? நான் சாதாரணமா வரல முனியப்பா, சாவறதுக்காக வந்திருக்கேன். என்ன நிம்மதியா சாக விடு முனியப்பா. உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் சாமி, நான் செத்த பிறவு என்ன இங்க பேயா அலைய விட்டுறாதென்ன. நான் செத்த பிறவு இது எசக்கி கிணறுன்னு இல்லாம எப்பவுமே முனி கிணறவே இருக்கட்டும் என்ன. நான் சாவுத தாவணி கேவனி வளைகிறாம நீதான் சாமி பாத்துக்கணும். என்னண்ணே? எசக்கிக்கு என்னல ஆச்சு? அண்ணே அவ்வளவுதானே தேடுறேன். நீ பாத்தியாண்ணே? இந்த உச்சி வெயில்ல நந்தவனத்துல பூ பறிக்க போறேன்னு ஈசன் கோயில் பக்கம் போய்க்கிருக்கா. என்னண்ணே சொல்ற? போற வழியில முனிக்கிணறு வேற இருக்கு. இப்ப எதுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த வேலை? அண்ணே அவ்வளவுதானே தேடிக்கிட்டு இருக்கேன் கிறுக்க மாதிரி. முனி கிணத்து பக்கமா நான் போனா? ஆமாப்பா, ஈசன் கோயிலுக்கு போகணும்னா முனிக்கிணத்தை தாண்டி தானே போகணும். ஐயோ அவ பத்திரமா இருக்கணும்ண்ணே. அண்ணா நான் அவளை போய் பாக்குறேன். பார்த்து 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 போ. எப்பா எக்கா வீரா கனி அம்பிட்டு பேர் என்ன மன்னிச்சிருங்க. அடுத்த செம்மத்துல உங்களை வந்து பார்க்க. எசக்கி 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 சிவபாலா எசக்கி வேணாண்டி, விழுந்துடாத. எனக்கு நீச்சல் தெரியாது எசக்கி. நீ குதிச்சா நானும் குதிச்சிருவேன். என்ன மன்னிச்சிரு சிவபாலா, நான் சாவதான் போகுது. எசக்கி எசக்கி சிவபாலா சிவபாலா எசக்கி எசக்கி சிவபாலா 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 என்னாச்சு என்னாச்சு? அடிபட்டுச்சா? கை காமி. காலா, இந்த காலா எங்க? என்னாச்சு? சிவபாலா உனக்கு ஒன்னும் ஆகல? ஒன்னாகல மைனி. சிவபாலா செத்துட்டா எல்லாமே முடிஞ்சிருமா மைனி? நம்ம உசுறு நம்மளோடதான் இல்ல மைனி. உன் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, உன் உசுருக்கு உசுரான தங்கச்சிக்காக வாழ்ந்தே ஆகணும் இல்லையா? நீ செத்துட்டா உங்க அண்ணன் முத்துப்பாண்டிய சும்மா விட்டுருவாரா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எதுவுமே மாறவே மாறாது.
முத்துப்பாண்டிக்கும் சண்முகத்தானுக்கும் பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் போகும். சாவுறது ஈஸி, ஆனா சாவாம இருக்கணும். நம்ம சாவாம இருந்து நம்ம சாவுக்கு காரணமானவங்கள சாவடிக்கணும். அதுதான் முக்கியம். சாக வேண்டியது நீ இல்ல, யாரு சாவணுமோ அவனை நீ சாவடி. அதுதான் சரியான முடிவு. வா, அம்பிட்டு பேரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, போலாம். ஹலோ, ஏ செவபாலா. அதான் எசக்கி கடைச்சிட்டா. எங்கல? முனி கிணத்து பக்கத்துல கண்டுபிடிச்சேன். கிணத்துல குதிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தா, நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன். இல்ல, அவளுக்கு ஒண்ணும் இல்லல. நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். தான் நீங்களும் வந்துடுறீங்களா? சரி தோவரே. ஹலோ அண்ணே. சொல்லுப்பா. அண்ணே, அந்த முனி கிணறு இருக்குல்ல, அது பக்கத்துல சீக்கிரமா வாங்க. சரிப்பா. உடனே வாங்கண்ணே. சரிப்பா, வந்துடுறேன். ஏறு. எங்க அவ இன்னும் வரலையா? வந்துகிட்டு இருக்கா. ஐயோ, ஏன் இப்படி பண்ணா, எதுக்கு இப்படி பண்ணான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கண்ணு கண்ணா 4 பிள்ளைகளை வளர்த்தன இப்படி ஐயோ ஐயோன்னு பறி கொடுக்கணுக்கா. இவன் எதுக்கு தான் இப்படி எல்லாம் செய்தா? ஆண்டவா, இவளை இன்னும் எத்தனை நாள் இப்படி கட்டி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? ரொம்ப நேரம் நான் உறங்காம தான் இருந்தேன். அப்பப்ப தலையை தூக்கி தூக்கி அவ இருக்காளான்னு பார்த்துட்டே தான் இருந்தேன். 3 மணி போல என்ன அறியாம நான் கண்ணை சுந்துட்டேன். அந்த நேரத்துல அவ போயிருக்காட்டி இதுக்கு மேல என்னால என்னடி பண்ண முடியும்? அக்கா, நெசமாவே சிவபால மாமா அக்காவை கண்டுபிடிச்சிட்டாராக்கா? அக்கா வீட்டுக்கு வந்துரும்ல. பயப்படாத, அவ வந்துருவா. சிவபாலா அப்படியெல்லாம் விட மாட்டான். இவ எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்கிறா? பிரச்சனைன்னு வந்தா அதெல்லாம் நாம எதிர்கொள்ளணும், போராடணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி கோழை மாதிரி முடிவெடுக்கிறா? அவ என்னத்த போராட்டத்தெல்லாம் கண்டா? அவ இப்படி பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்காளா? அவளை இப்படி பூ போல வளர்த்தன, எதுக்கு இப்படி அவசரப்படுறதுக்கா? ஜெவபாலா இங்களா எசக்கி அக்கா, ஏன்டி இப்படி பண்ண? இந்த அப்பளை விட்டுட்டு போறதுக்கு ஏன் இப்படி துடிக்குத? இந்த வயசான காலத்துல ஏன் நீ இப்படி தவிக்க விடுற? மாமா, இப்படி வாசல்ல வச்சு பேச வேணாம், உள்ள போலாம் வாங்க. ரத்னா, உள்ள கூட்டிட்டு போ. வா எசக்கி, வா. இப்படியா தான் பண்ணுவேன்? என்ன எசக்கி? என்ன கூட விட்டுட்டு போகணும்னு உனக்கு தோணுச்சாக்கா? சாகணும்னா சொல்லு, நானும் உன் கூடயே வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம்.
ஏ கனி என்னடி பேச்சு இது? எப்ப பாரு சாகலாம் சாகலாங்கிற, பேசாம இருக்க மாட்டேன். இலை, என்ன காரியம் பண்ண? என்ன காரியம் பண்ண பார்த்த? இலை, இலை, இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்த்த போட்டானா? இலை, என்ன ஆச்சுல உனக்கு? என்ன ஆச்சு உனக்கு? நீ அப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்த்த?